Hello my dear students, நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் நம்பர் 12 வீடியோ. போனதில் ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கிளை எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 மெத்தட் பார்த்தோம். எலக்ட்ரோ ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ டயலைசிஸ் அண்ட் டயலைசிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொலாய்டல் மெட்டீரியலோட கொலாய்டல் சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி தான். ஒன்று வந்து கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஒன்று ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் தான் நிறையா இம்பார்ட்டன்ட் ஒரு பெரிய டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரெண்டும் நீங்கள் சின்ன இதில் படித்ததே தான், சின்ன கிளாஸில் படித்தது தான், கிளாஸ் 10லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். வாட் இஸ் கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஒரு கொலாய்டல் சொல்யூஷனை நீங்கள் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பு கீழே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஏன்னா கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னாலே பார்ட்டிகளோட சைஸ் 10 to 2000 ஆம்ஸ்ட்ராங், அது கரையாமல் தண்ணியில் அங்கங்கே டிஸ்போஸ்டு மீடியமில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது நீங்கள் பார்க்குறப்ப அதில் நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட் வந்து பார்த்துட்டோம்னா ஷைனிங் ஆகும். பை ஃபாலோயிங் இன் இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்டன்ட் ரேப்பிட் மோஷனில் கசகசன் அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அந்த பார்க்குறதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மோஷன் எனக்கு தெரியும். ஸோ இட் மூவ்ஸ் இன் அ சீரீஸ் ஷார்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இன் அ மீடியம் சேஞ்சிங் டிரெக்ஷன் அப்ரூப்ட்லி. டக்குன்னு கொஞ்சம் தூரம் போகும், பெண்ட் ஆயிரும், அடுத்து டக்குன்னு அதோட டிரெக்ஷனை மாற்றிட்டே இருக்கும் ஷார்ட் ரீஜன் போக போக. ஸோ அது கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கண்டினியூவஸ் ரேப்பிட், இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், கண்டினியூவஸ் ரேப்பிட் ஜிக்ஸாக் கேயோஸ்டிக், விச் மீன்ஸ் தட் ஒரு குழப்பமான, அதுக்குன்னு ஃபிக்ஸ்டு பாத்தெல்லாம் கிடையாது, எப்போ தோணுதோ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரேண்டம் அண்ட் சீஸ்லெஸ் மூவ்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இன் அ டிஸ்போஸ் மீடியம் இஸ் கால்ட் அஸ் அன் ப்ரௌனியன் மோஷன். கொஞ்சம் நல்லா பாருங்கள், கண்டினியூவஸ் ரேப்பிட் எல்லாமே கீவேர்டுப்பா, கண்டினியூவஸ் ரேப்பிட் ஜிக்ஸாக் கேயோட்டிக் ரேண்டம் மோஷன் அண்ட் அ சீஸ்லெஸ் மூவ்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை த பார்ட்டிகல்ஸ் எதில், டிஸ்போஸ்டு மீடியமில். ஏன்னா இதெல்லாம் டிஸ்போஸ்டு மீடியமில் இது போயிட்டுருக்கு. அந்த மோஷனுக்கு பேர் தான் ப்ரௌனியன் மோஷன். திஸ் இஸ் டியூ டு த இதுக்கு ஏன் காரணம், இந்த காரணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திஸ் இஸ் டியூ டு த அன்பேலன்ஸ்டு பம்பார்ட்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் பை த மாலிகுல் ஆஃப் த டிஸ்போஸ்டு மீடியம். ஏன்னா டிஸ்போஸ்டு மீடியமில் ஒரு பார்ட்டிகல் இருக்குமா, டிஸ்போஸ்டு ஃபேஸுங்கிறது ஒரு பார்ட்டிகலா, இந்த ரெண்டு ஃபேஸும் ஒன்று இடிக்கிறதுனால டியூ டு கொலிஷன். ஸோ டிஸ்போஸ்டு ஃபேஸும் டிஸ்போஸ்டு மீடியம் இருக்கக்கூடிய பார்ட்டினோட ஒன்று இடிக்கிறதுனால அது டக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் மாறி போயிட்டே இருக்குது. அந்த மோஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் 10th படித்தது ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் டிண்டால் எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள். Scattering of light by the colloidal particles, நல்லா பாருங்கள், scattering of light by the colloidal particles and the path of the light is visible inside the solution is called as an Tyndall effect. எல்லாரும் என்ன படிச்சிருப்பீங்கன்னா scattering of light by the colloidal particles மட்டும்தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அது கூட சேர்த்து இதனும் scattering of light by the colloidal particles and the path of the light is visible inside the solution. அந்த லைட்டு போன வழி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சொல்யூஷனுக்குள்ளே தெரியும். இதுக்கு உங்களுக்கு நான் பிக்சர் காமிக்கிறேன், இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, அது நீங்கள் ஒரு லைட் அடிக்கிறீங்க, ட்ரூ சொல்யூஷனுக்குள்ளே நீங்கள் லைட் அடிச்சிங்கன்னா அந்த லைட்டு போன வழி தெரியாது. ஆனால் கொலாய்டலுக்குள்ளே அடிக்கிறப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே லைட்டை ஸ்கேட்டர் பண்ணி அந்த லைட்டு போன வழி நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஈவினிங் டைமில் நம்ம வீடு கூட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியே வெளிச்சம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஜன்னல் வழியே வெளிச்சம் நல்லாவே தெரியும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த வெளிச்சத்தில் சுற்றுறப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே அதை பட்டு அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அந்த லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும். அப்போ அந்த லைட்டு போகிற வழி நம்மளுக்கு நல்லா தெரியும். மற்ற டைமில் லைட்டு போகிற பார்த்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆக்சஸ் கொலாய்டு, அதுதான் கொலாய்டு. காற்றுல வந்து பார்த்துட்டிங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் காற்றுல பறந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கொலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஆனால் இது இப்போ வெளியே போனோன்னா அது கட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் ஒரு டைம் பார்த்துக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு இது நான் சொல்லிடுறேன், ஹெல்மோட்ஸ் டபுள் லேயர் சொல்லிடுறேன். அடுத்ததுலேருந்து நம்ம தனியாக பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டுங்க. கொலாய்டல் பார்ட்டிகல் பை அன் ஹெல்மோட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு என்னென்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. இதில் ஃபஸ்ட்டு, அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், சார்ஜான கொலாய்டல் பார்ட்டிகல். இப்போ வரைக்கும் நம்ம கொலாய்டல் பார்ட்டிகல் தான் பார்த்துட்ருக்கோம். கொலாய்டல் பார்ட்டிகளோட சார்ஜை பற்றி நம்ம பார்த்ததில்ல. இது என்னென்னு பாருங்கள். த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கொலாய்டல் dispersion is that all the suspended particles possess either positive or negative charge.
ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடியது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜும் உள்ளே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ த மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் த சிமிலர் சார்ஜஸ், சப்போஸ் சிமிலர் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும்ல, அது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா தே ப்ரிவென்ட் ஃப்ரம் அக்ரிகேட்டிங் அண்ட் செட்டிலிங் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த ரிப்பல்ஷனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எதுவுமே கீழே செட்டில் ஆக மாட்டேங்குது. கொலாய்டல்னாலே என்னது, கடைசி வரைக்கும் அது கொலாய்டலாகவே தான் இருக்கணும். சஸ்பென்ஷன்னா தான் என்ன ஆகும், இப்போ நீங்கள் களிமண்ணை வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த களிமண் கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறப்போ கீழே செட்டில் ஆயிருமா, டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஸ்டார்டிங் கலங்கல் தன்மை இருக்கும். அது கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ½ அன் ஹவர் வச்சுருந்தோன்னா அது அப்படியே கீழே செட்டில் ஆயிரும். காரணம் என்னென்னா அந்த கொலாய்டல் பார்ட்டிக்கிள் சாரி அந்த சஸ்பென்ஷன் அந்த களிமண் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராவிட்டினால வெயிட் அதிகமாக இருக்கனால அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கீழே இறங்கி வந்து செட்டில் ஆகி நின்று மேலே கிளியர் வாட்டர் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் கொலாய்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி செட்டில் ஆகாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் கூட நிறைய சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸும் இருக்குது. அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸில் சிமிலர் சார்ஜஸ் பார்ட்டிகிள்ஸ் அதுக்குள்ளே மாற்றி மாற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்னால் அது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர கிராவிட்டியை ஒபே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. So the mutual force of repulsion between the similar charged particles prevent them from settling down due to gravity. This gives stability to the soil. இது ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால தான் சால் வந்து பார்த்துட்டோம்னா ஏன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டியூ டு மியூச்சுவல் ரிப்பல்ஷன்ஸ் பிட்வீன் த சிமிலர் சார்ஜஸ் which makes them not to obey the gravity. அப்போ கீழே பாருங்க. ஸோ the surface of the colloidal particles acquires a positive charge. எப்படின்னு பாருங்க, நடுவில் கொலாய்டல் பார்ட்டிகல்ப்பா பாருங்க, இந்த ரெண்டாவது டயக்ராம் பாருங்க, நடுவில் கொலாய்டல் பார்ட்டிகல், அதை சுற்றி என்ன சார்ஜ் வருது, இப்போ ஏதோ ஒரு சார்ஜ் வருதுன்னு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபஸ்ட்டு வருது. அப்போ பாசிட்டிவ் எதை பிடிச்சி வைக்கும், அடுத்தது நெகட்டிவ் எனக்கு பிடிச்சி வைக்குமா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா the surface of the colloidal particles acquires a positive charge by selective absorption. இது ரொம்ப முக்கியம். என்ன கொலாய்டலோ அதை பொறுத்து அதை எதை வாங்கி வைக்கிங்கிறத முடிவு பண்ண முடியும். அது நம்ம என்னங்கிறது இங்கே டீட்டெயிலாக அவங்க சொல்ல கிடையாது. ஒரு கொலாய்டல் ஒரு சார்ஜை தான் வாங்கி வைக்கும். ஸோ இந்த கொலாய்டல் இப்போ நம்ம இங்கே காமிச்சிட்டு இருக்கிற இந்த கொலாய்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜை செலக்டிவ் அப்சார்ப்ஷன் மூலியமாக அதை வாங்கி வச்சுக்கிறது. அட்சார்ப்ஷன்னாலே மேலாப்பில் பிடிச்சி வைக்கிறதுப்பா, அப்புன்னு நான் சொல்லலை, அட்சார்ப்ஷன். ஸோ அதை வாங்கி வச்சிருச்சு. ஸோ இந்த லேயர் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது யாரை, அந்த பாசிட்டிவ் லேயர் யாரை அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் அட்ராக்ட் பண்ணுமா. ஸோ திஸ் லேயர் அட்ராக்ட்ஸ் அண்ட் கவுண்டர் அயான், கவுண்டர்னா ஆப்போசிட் அயான் from the medium. இது மீடியம்ல இருந்து வாங்கிக்கிறது. So medium which forms a second layer of a negative charge. This combination of two layers around the Sol particle. இப்போ இந்த கொலாய்டலை சுற்றி எத்தனை லேயர் இருக்கு, ஃபர்ஸ்ட் லேயர் பாசிட்டிவ், செகண்ட் லேயர் நெகட்டிவா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஹெல்மாட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கைனட்டிக் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியில் டிண்டால் எஃபெக்ட்டும், கைனட்டிக் ப்ராப்பர்ட்டியில் ப்ரௌனியன் மோஷனும், அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஹெல்மாட்ஸ் டபுள் லேயர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.